வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குருவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தே நமः. ஓம் சகனா பவது சகனம் புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு வராக உபநிஷத்தினுடைய 20வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். நேற்று வரைக்கும் ஒரு வாழ்க்கை பயணத்தில் 4 ஆசிரமங்களை அமைச்சு அந்தந்த வயசில் அந்தந்த காரியத்தை பண்ணணுங்கிற ஒரு அறிவுறுத்தல் அவசியமாக வேண்டாமா? அவசியம். அது மாதிரி நம்மளை நெறிப்படுத்துகிற உலகத்தில் வேறு எந்த மதமும் இருக்கான்னு சொல்ல முடியாது. நம்மளை சதா உற்று நோக்குது. வேதம் நம்மளை சதா உற்று நோக்குது. எங்கெல்லாம் நம்ம சரீர தருணம் இருக்கோ அங்கெல்லாம் நம்மளை தூக்கி நிறுத்துறது. இங்கே பள்ளம் இருக்குது, இங்கே மேடு இருக்குது, இங்கே இப்படி நில்லு, இங்கே நட, இங்கே ஓடு, இங்கே உக்காரு, இங்கே படுத்துக்கடை, இங்கே தூங்கு, இங்கே எழுந்துரு, எல்லா விவரங்களையும் ரொம்ப அற்புதமாக சொல்லுது. அப்போ இது ஒரு முறைக்கட்ட நெறிக்கட்ட வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு அது பிடிக்காது. ஆனால் நெறிக்கட்டு முறைக்கட்டு வாழ்கிற நல்லவனாக இருந்தானா நெறியான ஒரு வாழ்க்கை இருக்கே, அந்த வாழ்க்கை நம்ம வாழ மாட்டோமா அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கும். அவனுக்கு இது அமிர்தமாக இருக்கும். நெறி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறோங்கிற அறிவு அவனுக்கு இருந்தால் தான் அதுலேருந்து வெளியே விடுபடணுங்கிற ஒரு முயற்சி செய்வான். அவனுக்கு அந்த அமிர்தமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நெறிமுறைகள் ரொம்ப பிடிக்கும். நெறிமுறைகள் ரொம்ப பிடிக்கும். அது சின்ன குழந்தையாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், நம்மளை தொடக்கூடிய வார்த்தைகள், வாக்சக்தி நம்மளை நெறிப்படுத்துறது, உயர்வுபடுத்துறதுக்கு காரணம். என்ன காரணம்? இந்த ஓட்டப்பானையில் இல்லாமல் ஒரு கோலை நோக்கி போகிறவனுக்கு இந்த ஓட்டைகள்லாம் அடைக்கப்பட்டால் அது தானாகவே மேலே ஏறுங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய சூக்ஷ்மம். இல்லைன்னா நீங்கள் பல பேர் திறமையும் பயிற்சியும் முயற்சியெல்லாம் பண்ணுறான், ஜெயிக்க முடியல. ஏன்? இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும், அகங்காரம் இருக்கும். இறைவனை சேர்க்காமல் இவர் தனியாக முயற்சி பண்ணுவார், பயிற்சியெலாம் பண்ணுவார். ஆசீர்வாதம் வாங்காமல் அதை நேற்று பார்த்தீங்களா? ஆசீர்வாதம் நீங்கள் குரு சேவா பண்ணுன்னா 4 சாதன சதுஷ்டயம். நீ மேலே ஏறதுக்கு 4 விதமான சாதனம். உனக்கு 4 விதமான சாதனை என்ன தெரியுமா கொடுக்கும்? விவேகம், வைராக்கியத்தை கொடுத்து சரியானதை செய்ய, தவறானது வேண்டான்னு நிவர்த்தி பண்ணுறது இல்லாமல் அந்த சர்க்க சம்பத்தின்னு ஒன்று இருக்குது. அதான் இந்த 6 உப்பரத்தி, திதீக்ஷா, முமுக்ஷு அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் இது அதோட லிங்க் பண்ணும், கனெக்ட் பண்ணி விடும். அப்போ எல்லாமே ஒரு கோலை நோக்கி போகும்போது பல வாகனங்கள் நமக்கு பயன்படுது. அப்போ பெரியவங்க சொல்லி வச்ச ஒன்றுக்கும் அர்த்தம் ஒவ்வொரு இடத்துல சொல்லப்படுது. உபநிஷதே சொல்லுது, உபநிஷதே சொல்லுது. நேராக வேதம், டைரெக்டாக வேதமே சொல்லுது. அவங்க சொன்னாங்க, இவங்க யார் எப்போ எது உங்களுக்கு உபதேசம் பண்ணாங்களோ இது எங்கே இருக்குது, எதோ ஆதாரம் இருக்கான்னு கேளுங்க. அதுதான் நாம் நல்லா புரிஞ்சுங்க. அத்வைதி, வேதாந்தி, நாம் ஒரு வைதிக வாழ்க்கை, வேதத்தை நம்புகிறவங்க. வேதம்தான் நமக்கு பிரமாணம். இடையில அவன் 1008 கருத்து சொல்லுவான். சங்கரருக்கு மேலே பேசுகிறவன், ராமானுஜத்துக்கு மேலே பேசுகிறவன்லாம் நம்ம நாட்டில் இருக்கான். ஆனால் விளங்காதவன். அவருடைய ஐடியா இல்லை நம்மள்கிட்ட திணிப்பாங்க. அவர் விமர்சனம் பண்ணுவார், அவர் கருத்தெல்லாம் பதிவு பண்ணுவார். அதே வேலை, முன்னேறதுக்கான வேலை. சந்தேகம்னா கேட்கலாம், எனக்கு இந்த இடத்துல சந்தேகம் இருக்குது, அதை சரி செய்யுங்கன்னா அதை சொல்லித்தரலாம்.
விதண்டாவாதம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் குறுக்கிடுவாங்க. அவங்கெல்லாம் நம்ம நேரத்தை வீணடிக்காமல் நமக்கு பிரமாணம் வேதம். நான் சொல்லணேன், அடியேன் வலிமையாக பேசுகிறதுக்கு காரணம் வேத பிரமாணம். ஒரு பர்சன்டேஜ் சந்தேகம் இருந்துச்சுன்னா அனுமானம்னு டக்குன்னு சொல்லிவிடுவேன். புரியுதா? அது அப்புறமா அது அனுமானம் வந்து சித்தியாகுது. ஒன்று கூட அனுமானம் பொய்த்ததே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அனுமானமே எப்படி சத்தியத்தினுடைய ஆதாரத்தில் தான் அனுமானம் பிறக்குது, இல்லைன்னா அனுமானம் பிறக்காது. நம்மளுக்கு நம்மளாக நினச்சிக்கிறது இல்லை அனுமானங்கிறது. ஒரு படிக்கட்டு, ஒரு 90 படிக்கட்டு ஏறி இருக்கிறவன் அடுத்த 10 படிக்கட்டு இப்படி தான் இருக்குங்கிறத ஒரு கெஸ் பண்ணுறது தான் அனுமானம். 90 படிக்கட்டு அவன் ஏறினவனாக இருக்கணும், மெய்வழியில் அவன் பயணித்தவனாக இருக்கணும். அதனால் இடையில நிறைய குறுக்கீடுகள்லாம் வரும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செவி சாய்க்கக்கூடாது. அந்த கோல் வண்டி தான் அர்ஜுனன் கண்ணு தான் தெரியுதும்மா, பறவையுடைய கண்ணு தெரியுதும்மா, பாக்கி பேர் கிளை தெரியுது, மரம் தெரியுது, மட்டை தெரியுதுன்னுவான். போப்போன்னு விரட்டி விட்ருவார். டேரெக்டாக கண்ணு தெரியுதுங்கிறான் அவன், அந்த பருந்தனுடைய கண்ணு தெரியுதுங்கிறான். அப்படி இருக்கணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இடையில நிறைய துஷ்ட சக்திகள் என்ன பண்ணோம், டைவர்ட் பண்ணோம். அப்படி தான் தன்னுடைய அகங்காரத்தை நம்மக்கிட்ட திணிப்பாங்க. தன்னுடைய அபிமானத்தை ஒன்று காமத்தினால் தூண்டப்பட்டதோ, கோபத்தினால் தூண்டப்பட்டதோ, லோபத்தினால் தூண்டப்பட்டதோ, ப்ரெஜுடிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவரே ஒரு முடிவு எடுத்து வச்சுருப்பார், அதில் செயல்படுவார். அவர் வாழ்க்கையே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவன் இப்படிலாம் விமர்சனம் பண்ணிட்டு கிடக்க மாட்டான். சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவன் கடந்து போயிடுவான். ஏன்னா அவனுக்கு நேரம் கிடையாது, அவன் மெய்வழியில் போயின்னு இருக்கான். சரியா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த குருசேவா வந்து செய்கிறப்ப 3 விஷயத்தை க்ளீனாக சொல்கிறது யார்? வராகர் சொல்கிறார். யாருக்கு சொல்கிறாங்க? ரிபு மகரிஷிக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாரு? உன்னுடைய ஸ்வதர்மத்துப்படி நடந்து வா. ஸ்வதர்மம்னா அதை தப்பாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அவங்கவுங்க அந்தந்த டேலண்ட்டில் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் முன்னோர்கள் எந்த வேலை செஞ்சாங்களோ அந்த வேலையை நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா ஈஸியாக போகும்னு சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க, பிடிக்காட்டினா அது வேறு விஷயம். பிடிக்காட்டினா போகிறது. ஆனால் உங்கள் டேலண்ட்டில் நீங்கள் நின்னா ஜெயிப்பீங்களா, மற்றவனுடைய டேலண்ட்டில் நீங்கள் நின்னா ஜெயிப்பீங்களா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்ட்டில் நின்னா தான் இன்றைக்கி வேணால் அது ஜெயிக்காமல் இருக்கலாம், இன்றைக்கி பிரகாசிக்காமல் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய சொரூபம்னு உனக்குன்னு இறைவன் கொடுத்த வரம் இருக்குல்ல, அதுதான் உன்னுடைய டேலண்ட். அதுதான் உனக்கு பேர், புகழ், வீடு, மனைவி, மக்கள், காசு, பணம், எல்லா சித்திகளும் கொடுக்கக்கூடியது. புரியுதா? முக்தியை தவிர பாக்கி எல்லாம் கொடுக்கக்கூடியது. அப்போது எது ஈஸி? உன் வேலையை நீ செய்கிறது ஈஸியாக, மற்றவங்க வேலையை இது நல்லா இருக்குது, அது அழகாக இருக்குது, அது உயர்வாக இருக்குது, அது ஜெயிக்க முடியுமா? இதுதான் விஷயம். சரி, இப்போ குலக்கல்வி வேண்டாம், முன்னோர்கள் செய்த கல்வி வேண்டாம், உனக்கு பிடிச்சதை செய்யலாம். உனக்கு பிடிச்சதை நீ செய்கிற, அதுதான் உன் டேலண்ட். இப்போ நாம் சொல்லக்கூடிய கருத்து ஸ்வதர்மங்கிறது என்னன்னா, ஸ்வதர்மம்னா என்ன? உனக்கு எந்த தொழில் பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட அந்த உன்னுடைய டேலண்ட்டுக்கும் உன்னுடைய பிடித்தத்துக்கும் பொருத்தமாக வருதா? சில பேர் கஷ்டப்பட்டு செய்கிற விஷயத்த நீ அனாயாசமாக பண்ணுறேன்னா அதானே உன் டேலண்ட்டு. மற்றவன் அதே வேலையை கஷ்டப்பட்டு செய்கிறான், நீ எளிமையாக செய்கிற. அப்போ ஸ்வதர்மங்கிறது தன்னுடைய டேலண்ட்டை பொறுத்து இருக்குது, அறிவு நிலையை பொறுத்து இருக்குது. முக்கியமாக கருத்து அதுதான் ஸ்வதர்மம். யார் எந்த வேலை வேணாலும் செய்யலாம், அது நம்மளுடைய சுதந்திரம். இப்போ குரூப் 1 அதுக்கு நீ உனக்கு தகுதி இல்லாத வேலையை நீ கேட்குற, மாற்றி நான் செய்ய போகிறேன்னு சொன்னால் அங்கே தான் டெஸ்ட் வைக்கிற சூழ்நிலை வருது. அங்கே தான் குரூப் 4, குரூப் 3, குரூப் 2, குரூப் 1. ஏன் இந்த 4 கோர்ஸ் நடத்தாமல், 4 எக்ஸாமினேஷனும் நடத்தாமல் டைரெக்டாக வேலை கொடுக்க வேண்டியதானே? ஏன்? அந்தந்த தொழிலுக்கு, அந்தந்த வேலைக்கு அந்தந்த டேலண்ட் இருந்தால் தான், அந்தந்த படிப்பு இருந்தால் தான் அந்த வேலையை ஒழுங்காக செய்ய முடியுங்கிறது கவர்மெண்ட்டே அங்கீகரிக்குதா இல்லையா? அதனால் இந்த ஸ்வதர்மத்தை பற்றி பேசுகிறவங்க தப்பாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய கல்ச்சரை பற்றி மாற்று மதத்தவங்க தப்பாக தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். நீங்கள் நல்லா உற்று கவனிச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு விதமான அரசியல் இருக்குது. இருந்துட்டு போட்டோம், அது நமக்கு என்ன. ஆனால் நமக்கு ஒரு விழிப்பு நிலை இருக்கணுமா வேண்டாமா? அப்போ தான் சிரவணம் பண்ண எல்லாருக்கும் அறிவு கண்ணை திறந்தோங்கிறது அதுதான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 1800 ஆடியோ டைரெக்டாக கேட்டவங்களுக்கு அறிவு கண்ணை திறந்தாச்சுன்னு சொல்கிறது என்னன்னா, என்னாச்சு எங்களுக்கு எல்லாம் என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எங்கள் அறிவு கண்ணை திறந்துட்டீங்கன்னு சொன்னால், நான் யார், நான் எங்கேருந்து வந்திருக்கிறேன்,
என்ன செய்யணும், என்ன செஞ்சுன்னு இருக்கேன், வாழ்க்கைனா என்ன, கடவுள்னா யார், ஜெகத்துனா என்ன, நான் யார், எல்லாம் இப்போ புரியுதா அர்த்தம்? வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரியுதா? என்ன செய்யணும்னு தெரியுதா? எங்கேருந்து வந்தோன்னு தெரியுதா? எங்கே போகிறோன்னு தெரியுதா? எல்லாமே புரியுதா? அது விழிப்பு நிலை, அதுதான் அறிவுக்கண். இப்போ மனநா அடியன்னு பேசி 1000 ஆடியோ பேச போகிறேன்னு சொன்னேன், 1000மோ 1500, அந்த ஆடியோ பேசி முடிக்கும்போது இந்த உயிர்கண் உங்களுக்கு திறக்கப்படும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நான் தெளிவாக சொல்கிறேன், ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். எப்படின்னா, என்ன உயிர்கண்ணுக்கும் அறிவுக்கண்ணுக்கும் என்ன வித்தியாசம்னா, அறிவுக்கண் உன்னுடைய தவத்தினால திறக்கப்படுறது. உயிர்கண் இந்த தவத்தினுடைய ஆழம் இருக்குல்ல, ஆழத்தில் போகும்போது கண் இல்லாமல் பார்க்கறதும், காது இல்லாமல் கேட்குறதும், வாய் இல்லாமல் பேசக்கூடிய அந்த வல்லமை உனக்கு ஏற்படும். அதுதான் உயிர்கண். அதுவும் தவத்தினால தான் வருது. இன்னும் ஆழமாக போகணும். இப்போ இருக்கிற ஆழத்துலேருந்து 2 மடங்கு 3 மடங்கு இன்னும் ஆழமாக போக, இப்போ நான் சொல்கிறேன்ல, இங்கேருந்து பல விஷயங்கள் சொல்லுவேன், அப்படி தான் முடிவு எடுக்கிறேன். பல முடிவுகள் அப்படி தான் எடுக்கிறேன். இது வேண்டாம், இது எஸ், இது நோங்கிறது என்னென்னா, அந்த கண்ணில்லாத பார்வை, காதில்லாத கேட்குறது, அந்த பார்வை தான் இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய உள்ளுணர்வு க்ளீனாக எடுத்து சொல்லிடும். சந்தேகமாக நம்ம பட வேண்டாம். எல்லாருக்கும் சொல்லுது, ஆனால் எல்லோரும் கேட்குறதில்ல. இன்னொன்று சந்தேகப்படுவான், அது சரியா தப்பா, நம்ம தோணுனதெல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குமா, இருக்காதா? ஆனால் அடியனுடைய லைஃப்பில் கடந்த 30 ஆண்டு, என்னுடைய விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து, இவன் 10 வயசுலேருந்தே சொல்லணும், கரெக்டாக சொல்லுவேன். அது உள்ளுணர்வு, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே சொல்ல முடியாது. அதுக்கு மேலே எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணால் நிறைய பண்ணணும். உதாரணங்களாக நிறைய சொன்னால் தான் புரியும். அதனால் மனன காலத்தில் உங்களுக்கு உயிர்கண் திறக்கக்கூடிய முயற்சியை அடியேன் செய்யப்போகிறேன். 2வது பாயிண்ட்டு. இப்போ சாதன சதுஷ்டயம், நீ ஸ்வதர்மத்தை பண்ணிட்டு வா, உன்னுடைய டேலண்ட்டில் நில்லு, தவம் பண்ணு, குரு சேவா பண்ணி அவரை திருப்திப்படுத்து, சந்தோஷப்படுத்து அப்படின்னு. சந்தோஷம்னா திருப்தின்னு அர்த்தம். தோஷம் சந்தோஷம். அவர் மனம் குளிர்ற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா உனக்கு சாதன சதுஷ்டயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடித்தோம். இன்றைக்கி நித்திய அநித்திய விவேகம் ஏற்படும். எது சரி, எது தப்பு, எது நிலையானது, எது நிலையற்றது, அதெல்லாம் புரியும். இக முத்ரா விராகதா, இந்த சம்சாரம், அப்புறம் பரலோகம்னா பூகு புவக சுவகன்னு இந்த புண்ணியத்தினால் நீங்கள் சேமிக்கக்கூடிய அந்த லோகங்கள் உங்களுக்கு 2ம் கிடைக்கும். ஆனால் அதுலேருந்து நீ என்ன பண்ணுவ, விராகதா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நிரந்தரமான ஆனந்தம் தான் நான் கேட்குறேன் அப்படின்னு பார்த்து சமாதி ஷட்க சம்பத்தி, சமதமாதின்னு சொல்லக்கூடிய யம நியமம், புலனடக்கம், பொறியடக்கம், அனுஷ்டானம், சுவாத்தியாயம், இதெல்லாம் வரும். நித்திய கர்மா அதெல்லாம் வரும். அதில் வரும் 6 ஷட்க சம்பத்தி. முமுக்ஷா தாம் சமபியசே, இப்படி நீ பயிற்சி செய்ய, உனக்கு விடுதலை உணர்வோடு இந்த பயிற்சி செய்ய, 6 விதமான ஷட்க சம்பத்தியோட தீர்க்ககால நிரந்தரிய ஸ்ரத்தையா வித்யா தபஸா பிரம்மச்சரியனை செய்ய, அபியாசம் செய்ய, ஏவம் ஜிதேந்திரியோ பூத்வா, உன்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் உன் வசப்படும். இப்போ ஒன்றும் இல்லை, எண்ணங்கள் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு பிராணாயாமம் சொல்லியிருக்கேன். உள்ளேருந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு ஒன்று சொல்லியிருக்கோம். உள்ளேருந்து ஒன்று வராமல், உள்ளேருந்து நமக்கு சித்தவிருத்தி நிருத்தக யோக. சித்தவிருத்தி உள்ளேருந்து எண்ணங்கள் வரவும் கூடாது, வெளியில் எண்ணங்கள் போகவும் கூடாது, நம்ம மனம் வெளியிலையும் போகக்கூடாது. சித்தவிருத்தி நிரோதக யோகாக நீ ஏகாந்தமாக உக்காந்து ஒன்றை தியானிக்கணும். அப்போ உள்ளேருந்து பல எண்ணங்கள் வராது. சும்மா இருக்கிறேன், வெளியில் போயிட்டு வரேன்னு வெளியில் அலையக்கூடாது. அப்படி அலைஞ்சாலும் எண்ணங்கள் வெளி போகும், அப்போயே நீ அலைவ. அதனால் இந்த 2ம் இல்லாமல் போகும். சர்வத்திர மமத்தாமதிம், சர்வத்திர மமத்தாமதிம், உன்னுடைய மமத்தாமதிம் விகாய. மமத்தாமத்தினா நான் எனதுங்கிற அகங்காரத்தை விட்டு, அபிமானத்தை விட்டு. இந்த அபிமான வார்த்தை மிக முக்கியமான விஷ வார்த்தை. அது அபிமானங்கிறது விஷம்.
அதனால் எல்லாருக்குள்ளேயும் அது இருக்குது, அது அவங்களுக்குள்ளே இருக்குன்னு அவனுக்கு தெரியாமலே அவன் என்ன பண்ணுவான், எல்லா இடத்துலையும் அதை காமிப்பான். எல்லா இடத்துலையும் நான் அப்படி நினச்சேன், நான் இப்படி நினச்சேன், நான் அப்படி நினச்சேன், நான் அப்படி போனேன், நான் இப்படி போனேன், நான் இப்படி நான் அந்த அகங்காரம் தலை தூக்கி நிற்கும். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அதை பண்ணேன், இப்படி பண்ணேன், அப்படி பண்ணேன், இப்படி. அந்த அபிமானத்தை விட்டு மமதாமதி விட்டு சாட்சி சைத்தன்யம். சாட்சி எப்போ நீ சாட்சியாக இருப்பேன்னா நீ சாட்சியாக இரு அப்படின்னு சொல்ல முடியாது. சொல்லலாம், சொன்னால் அது எடுபடாது. ஆனால் ஸ்வசித்தம்னு சொன்னோம் இல்லையா, நிதித்தியாசனத்தில் தான் நடக்குது. மனனத்தில் என்ன ஆகிடும், மனனத்தில் உங்களுக்கு அப்படியே நெருப்பு சுடுங்கிறது அப்படியே பட்டவர்த்தனமாக தெரியும். சர்க்கரை இனிக்குங்கிறது எப்படி பட்டவர்த்தனமாக தெரியுதோ அதே மாதிரி அகம் பிரம்மாஸ்மி குரு சொன்ன தத்துவமசி சத்தியம் சத்தியம் சத்தியங்கிறது தெளிவாக சுபாவமாக. யாரும் நீ இப்படி பண்ண அப்படி பண்ணு சொல்ல வேண்டாம். உனக்கு கிளியராக என்ன பண்ணுவேன், அமைதியாயிரு சொல்ல வேண்டாம், நிஷ்கிரியமாயிரு சொல்ல வேண்டாம், சாட்சியாயிரு சொல்ல வேண்டாம், சாந்தமாயிரு சொல்ல வேண்டாம், தன்னில் தானாயிரு சொல்ல வேண்டாம், மௌனமாயிரு சொல்ல வேண்டாம். இது ஒரு விஷயம் எல்லாத்தையும் நடத்துது. இதுதான் நிதித்தியாசனம். அது அறிவு தான் அழைச்சிட்டு போகுது. இது ரொம்ப நுட்பமான விஷயம். அறிவு தான் எல்லா நிலைகளையும் எல்லா வேலைகளையும் செய்யுது. ஒரு தியானத்தில் அன்றைக்கி ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு லைட்டாக பேச்சு வந்துச்சு. யோகத்தில் இருந்தால் அதெல்லாம் அவசியம் இல்லையே அப்படின்னா, யோகத்தில் இருந்தால் அவசியம் இல்லை, அதில் விசாரமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருட்டில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே நம்ம உயிரை சுற்றி கம்ப்ளீட்டு இருட்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இருட்டு தான் இயற்கை, வெளிச்சம் அதில் செயற்கை. இந்த பரம்பொருள் தோன்றுனா வெளிச்சம், தோன்றலைன்னா அவர் பேசாமல் இருக்கிறாருன்னா ஒன்றும், இருட்டில் தான் நம்ம இருக்கிறோம். அப்போ இருட்டு தான் இயற்கை, இருட்டு தான் நேச்சுரலாக இருக்கு. அதில் நாம் வெளிச்சமாக இருக்கோம். ஆச்சா, இப்போ இந்த வெளிச்சம் விசாரம் செய்ய ஒவ்வொரு பல்பாக ஏற்றி விட்ருவோம். இந்த உள்ளே இருக்கிற 1000 தேனடை மாதிரி நல்லா அதை இமேஜின் பண்ணிங்க. ஒரு தேனடையில் 1000 ஹோல்ஸ் இருக்கும். அது ஃபுல்லாக தேனை நிரப்புற மாதிரி நீங்கள் அந்த 1000 பேக்ஸுக்குள்ளே ஞானத்தை, அந்த லைட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இந்த விசாரத்து மூலயமா ஆன் பண்ண ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா, ஆக்டிவேட் பண்ணதான் வெளிச்சம்தான் அணையாத விளக்காக மாறிடும். இது புரியுதா? இப்போ விசாரம்தான் பெரிய ஞானிகள் சொல்லக்கூடிய கருத்து, அடியன் கருத்து. அப்புறம் பெரிய அடியன் அதை ஆமோதிக்கிறேன், பின்தொடர்கிறேன், வழிமொழிகிறேன். சொந்த கருத்து இல்லை. விசாரம்தான் உனக்கு நிரந்தரமான வெளிச்சத்தை உனக்குள்ளே கொடுக்கக்கூடியது. விசாரம் இருந்தால் தான் தெளிவு இருக்கும், முடிவு ஸ்ட்ராங்காக இருக்கும், உறுதியாக இருக்கும், ஒரு குழப்பமே இருக்காது. எஸ்ன்னா நீங்கள் என்ன பார்த்துறீங்களா, குழம்பி போய் பாவம் அவரே குழம்பி போயிட்டாருன்னு சொல்ல முடியுமா? பார்த்துறீங்களா? என்றைக்காவது பார்த்துறீங்களா? ஒத்து பாருங்கள். சிந்திப்பேன், ஆழ்ந்து சிந்திப்பேன். ஆனால் என்ன பண்ண மாட்டேன், குழப்பத்தில் இருக்க மாட்டேன். எஸ்ஸுன்னோ டக்குன்னு பதில் வந்துடும், உள்ளேருந்து வந்துடும். காரணம் என்ன தெரியுமா? இது பற்றிய ஒரு ஞானம் உள்ளே இருக்குது. அதனால தான் அது டக்குன்னு பதில் அடிக்குது. மிகச்சரியாக இருக்கும், சந்தேகமே பட வேண்டாம். நான் சந்தேகப்பட்டதே இல்லை. எடுத்த முடிவுகளை சந்தேகப்பட்டதே கிடையாது ஒரு நாள். இந்த முடிவு எடுக்கிற வரைக்கும் ஆழ்ந்து சிந்திச்சுட்டு இருப்பேன். அந்த சிந்தனை வேணால் நீங்கள் பார்த்துருக்கலாம். குழம்பி இருக்கார், என்ன செய்யணும்னு தெரியலை, அந்த மாதிரிலாம் இருக்காது. என்ன காரணம்? உள்ள வெளிச்சம். ஸோ வெளிச்சம் இருந்தால் நீ கிடக்கிறது பாம்பா கயிறான்னு டக்குன்னு சொல்லிடலாம். காசாக அது சோடா பாட்டில் மூடியா அப்படின்னு டக்குன்னு சொல்லிடலாம். நல்லதா கெட்டதா, பள்ளமா மேடா, உயர்வா தாழ்வா, எல்லாத்தையும் மிகச்சரியாக சொல்லலாம். பண்ணி செய்கிறது எல்லாம் மிகச்சரியாக இருக்கும். அப்போ அந்த காரியத்தை விசாரம், இந்த 6 பாயிண்ட்டு சொன்னேன் இல்லையா, ஸ்தூல சிரவணம், சூக்ஷ்ம சிரவணம், ஸ்தூல மனனம், சூக்ஷ்ம மனனம், ஸ்தூல நிதித்தியாசனம், சூக்ஷ்ம, இது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற ஒரே பாயிண்ட்டு இந்த விசாரம். தத்துவமசியை உறுதிப்படுத்துறதுக்கு குரு உங்கள் கூட விசாரம் பண்ணுறாங்கல்ல, அது ஒரு உன்னதமான நிலை, அமிர்த நிலை. உங்கள் மொத்த வேதாந்த ஞான யோகத்தில் ஹார்ட்டாக இருக்கிறது விசாரம். ஹார்ட்டாக இருக்கிறது,
ஹார்ட் பீட்டாக இருக்கிறது விசாரம். விசாரம் செய்ய 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 அது அந்த நுட்பமான அந்த கதவு எல்லாம் திறக்கும். வெளிச்சம், நிரந்தர வெளிச்சம். ஆச்சா, சாட்சிங்கிறது சாட்சி ஆகணும், மௌனமாகணும், சாந்தமாகணும், நிஷ்கிரியமாக இருக்கணும். நிஷ்கிரியம்னா அறிவு சார்ந்த வேலைகள் செய்யலாம், உடல் சார்ந்த வேலைகள் செய்கிறதில்ல. பார்க்குறீங்கள்ல, நிறையா படித்தவன் என்ன பண்ணுறான்? உடல் உழைப்பாக பண்ணுறான். எல்லாமே பிரெயின் ஒர்க்கு தானே, ஸ்மார்ட் ஒர்க் தானே பண்ணுறான். ஸ்மார்ட் ஒர்க்குக்கு என்ன வேல்யூ? எவ்வளவு சேலரி? ஹெவி சேலரியாக இருக்கா இல்லையா? என்ன காரணம்? சூக்ஷ்மம், அதிசூக்ஷ்மம், அத்தியதிக் சூக்ஷ்மம். அந்த வேலையை, சுவசித்தம்ங்கிற அந்த வேலையை, நிதித்தியாசனம்ங்கிற அந்த வேலையை விசாரம் கொண்டு போய் உட்கார வச்சிடும். நீ நிதித்தியாசனம் பண்ண போகிறேன்னு சொல்ல வேண்டாம், மனனம் பண்ண போகிறேன்னு சொல்ல வேண்டாம், சிரவணம் பண்ணிக்கிட்டே வா. யாரும் எங்கெங்கே எது எது நடக்குதுங்கிறத அப்பப்போ குரு சொல்லுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஞானம் இருந்தால் நீங்களே கண்டுபிடிப்பீங்க, இல்லைன்னா குரு சொல்லிடுவாங்க. நீ இப்போ விசாரத்தில் சூடத்தில் இருக்க, சூக்ஷ்மத்தில் இருக்க அப்படிங்கிறது க்ளீனாக எடுத்து சொல்லிவிடுவாங்க. அப்போ விசாரம் மிக 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 முக்கியமான வேர்டு. உங்களுக்கு முக்தி கொடுக்கறது விசாரம்தான், உங்களை மேலே ஏற்றுறது விசாரம்தான், உங்களுக்கு சித்தி கொடுக்கறது விசாரம்தான், உங்களை பிரகாசிக்க வைக்கிறது விசாரம்தான். அறிவு, ஞானம், அதுக்கு அர்த்தம் கொடுக்கறது விசாரம்தான். உங்களை வழி நடத்துறது விசாரம்தான். உங்களை உயர்வான முடிவுகளை எடுக்க வைக்கிறது விசாரம்தான். என்னது அது? அதுதான் லைட்டு, அதுதான் பிரம்மம், இதுதான் இறைவன்கிறத சந்தேகமில்லாத அறிவு, சந்தேகமில்லாத நிச்சயத்துன்னு சொல்லுவோம் இல்லையா? திருட நிச்சயத்துன்னு சொல்லுவாங்க, நிச்சயத்துன்னு சொல்லுவாங்க, வெர்டிக்ட்னு சொல்கிறேனே, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை இல்லை. அப்படி சாட்சி சைத்தன்யம். நீ யாரு? நீ யாரு? நீ யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லணும். அகம் பிரம்மாஸ்மிக்கு என்ன டெஃபினேஷன்? சச்சிதானந்தம். அகம் பிரம்மாஸ்மின்னா பிரம்மத்துக்கு என்ன லட்சணமோ அதான் அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன். நான் இருக்கிறேன், நான் எப்போதும் இருக்கிறேன், நான் அறிவாய் இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன். இதுதான் அதனுடைய டெஃபினேஷன். இன்னும் சுருக்கி சொல்லணும்னா, நான் அறிவாய் ஆனந்தமாய் இருக்கிறேன். இருக்கிறேங்கிறதா சத்து, அறிவாய் சித்து. இப்போ சத்துனா நான் சத்துக்கு ஆதாரம் எதுவும் இல்லை, அதுதான் இருப்பு, அதுதான் எக்ஸிஸ்டன்ஸு. செல்ஃப் எவிடென்ட்னு சொல்லலாம், இல்லை செல்ஃப் லூமினாஸ்ன்னு சொல்லலாம், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸின்னு சொல்லலாம். எக்ஸிஸ்டன்ஸ்னால் என்னது? எப்போதும் இருக்கிறது, மாறாது, உயிர்ப்போடு இருக்கு. அப்போ நான் இருக்கிறேன்னு சொல்லாமல் நான் அறிவாய் ஆனந்தமாக இருக்கிறேன். ஒரே வாக்கியம், 3 சச்சிதானந்தத்துக்கான அர்த்தம் தானாக வந்துடும். தமிழ் ரொம்ப எளிமையாக சொல்லுது, ரொம்ப அழகாக சொல்லுது. நான் அறிவாய் ஆனந்தமாய் இருக்கிறேன், அதான் நான் உணர்வாய் ஆனந்தமாய் இருக்கிறேன். புரியுதா? நான் ஆனந்தமாய் அறிவாய் இருக்கிறேன், நான் உணர்வாய் ஆனந்தமாய் இருக்கிறேன். எல்லாத்துலேயும் இருக்கிறேன்னு ஒன்று இருக்கும், அது என்னைக்கே இருக்கிறது. சரி, சத்து இருக்கு, சித்து என்னவா இருக்கு? அறிவாக இருக்குது, உணர்வாக இருக்குது. தான் இருக்கிறேங்கிறத அது அறியுது. சித்து சத்தை அறிகிறது. அப்புறம் 2 தன்னைத்தானே அறிகிறது. ஒன்றுதான். சத்தம் சித்தம் வெவ்வேறா இல்லை, ஒன்றுதான். சத்தம் சித்தம் ஒன்றுதான். சரி, ஆனந்தம் எங்கே வருது? ஆனந்தம் அதனுடைய ஸ்வரூபம், அது எதோட எல்லாம் தொடர்பு கொள்ளுதில்ல, அங்கெல்லாம் அது ஆனந்தம் இருக்கும். என்னை விட்டிங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒன்று இருக்குன்னா, நான் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, அதோட தொடர்புடைய விஷயங்கள்ல எல்லாம் அது ஈடுபாடு காட்டும். அதை விட்டாங்கன்னு வச்சுங்க,
அது அதை விட்டுடும். சரி, இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான விசாரம், அது விடுங்க, அது போட்டோம். இப்போ நான் இருக்கிறேன், நான் உணர்வாக இருக்கிறேன், நான் ஆனந்தமாக இருக்கிறேன். என்னுடைய ஸ்வரூபம் ஆனந்தம். துக்கமாக இருக்கிறது, காபமாக இருக்கிறது, கோபமாக இருக்கிறதெல்லாம் உபாதிகள். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, 96 தத்துவங்களில் வரக்கூடிய கருவிகள், போல்ட் நட்டு. நான் யார்? நான் ஆனந்தம். நான் யார்? நான் அமைதி. வாழ்க்கை அப்படி நடத்துறியா? நடத்தலை. ஏன்? நீ தெருவுக்கு போயிட்ட, தெருவில் நிற்கிற. இப்போ தெருவில் இருந்தாலும் நீ உள்ளே இருக்கணும். நீ உள்ளே இருந்து உள்ளே வெளியில் இருக்கிற, ஆனால் உள்ளே இருக்கிற. உள்ளே இருக்கிற, ஆனால் உன் மைண்டு வெளியில் இருக்கு. அப்போ தெருவில் தானே நிற்கிற. அப்போ தெருவில் நின்னா இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி நிற்கிற. அங்கே என்ன ஆகுறது? அந்த சூழல் கூட ஐக்கியமாகிடுற. சத்தை விட்டாச்சு, சத்துங்கிற ஆனந்த ஸ்வரூபத்தை விட்டாச்சு. அதனால் சாட்சி சைத்தன்யம், நான் சாட்சியாக இருக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கேன். என்ன நடக்குது இங்கே, எப்படி நடக்குது, ஏது நடக்குது, எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். சைத்தன்யம் அறியுது, இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, பார்க்குது. அப்போ சித்து சைத்தன்யம்னா சத்து ஜடமா? சித்துக்கு ஆதாரமாக சித்து தான் இருக்க முடியும். சித்துக்கு ஆதாரமாக சைத்தன்யமாக இருக்கிற ஒரு பொருளுக்கு ஆதாரம் சைத்தன்யமாக தான் இருக்க முடியும். அதோடைய பிம்பமோ இல்லை குழந்தையோ இல்லை அங்கமோ எப்படி வேணாலும் வச்சுங்க. சரி பாதி தான். அதுதான் அர்த்தநாரீஸ்வரர்னு சொன்னாங்க. சத்து பாதி சித்து பாதி, சிவம் பாதி சக்தி பாதி. சத்து பாதி சித்து பாதி, ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் என்ன இருக்கு. தனிச்சு இருக்கும்போது நான் இருக்கிறேன், அதில் ஒன்று செயல்படும் போது நான் உணர்வாய் இருக்கிறேன். அவ்வளோதான். எப்போதும் எப்படி இருக்க? உள்ளே இருந்தால் ஆனந்தமாக இருக்கேன். வெளியில் வந்தால் எந்த சூழல் இருக்கோ அந்த சூழல். சுகம்னா சுகமான சூழல், துக்கம்னா துக்கமான சூழல். சுகமான சூழலில் சுகமாக இருக்கிறேன், துக்கமான சூழலில் துக்கமாக இருக்கிறேன். வெயில் வந்தால் ஒரே ஹீட்டாக இருக்குது, ரூமில் போனால் ஏசி ஒரே கதகதப்பாக இருக்குது, நல்ல குளிர்ச்சியாக இருக்குது. அப்படின்னு நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? அது சொல்லுது, விகாய சாட்சி சைத்தன்யம் மயி குறியாத அகம் மத்திம். அகம் மத்திம், அகம் மத்திம். சாட்சியாக இருக்கிறது நான் தான். நான்கிற அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த மதியோடு நீ பயணிப்பாயாக அப்படின்னு வராகர் ரிபுக்கு உபதேசம் பண்ணுறார். துர்லபம் பிராப்பிய மானுஷ்யம். இதை தான் விவேக சூடாமணியில் சங்கரர் எடுத்திருப்பார். இந்த லைன்லாம் சங்கரர் அங்கே சுட்டிருப்பார். சுட்டு என்ன பண்ணியிருக்காரு? என்ன பண்ணார்? வியாபாரம் பண்ணாரா? அங்கேருந்து எடுத்து படம் பண்ணாரா? சினிமா பண்ணாரா? இல்லை. இதை எளிமைப்படுத்தி மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக துர்லபம் பிராப்பிய மானுஷ்யம், மனிதனுக்கு மட்டும்தான் முக்தி பெறுவதற்கான, நேற்று பேசணும்ல, மனித பிறவிக்கு ஒண்டி தான் முக்திக்கான வழி தேடல் கூடக்கூடிய, சிரவணம் பண்ணக்கூடிய, குருவை தேடக்கூடிய, பூஜை பண்ணக்கூடிய, தான தர்மம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பாக்கி எல்லா பிறவிகளும் அந்த பிறவி முடிகிற வரைக்கும் அது மோட்சத்துக்கு எந்த முயற்சியும் பண்ண முடியாது. சொல்லுங்கள். இந்த பிறவியாக இருக்குது, ஆனால் அது மோட்சத்துக்கு முயற்சி பண்ணுது, சொல்லுங்கள். அப்படின்னா பசுமாடு டெய்லி அங்கே கிரிவலத்துக்கு வருது, வேதம் கேட்குது, அதை சொல்லலாம். காலையில் வேல் பூஜை நடக்கும்போது பசுமாடு வருது, டெய்லி வருது, அதனால் சொல்லலாம். இல்லை கோயிலில் ஒரு நாய்க்குட்டி இங்கே அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கும், ஒரு பூனைக்குட்டி இங்கே அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் என்ன அர்த்தம்? அதெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டீங்க? எல்லாம் உயிருங்க, எல்லாம் ஆத்மா. மாதுளம்பழம், மாதுளம்பழத்தில் கருத்து வேறுபாடு இருக்கா? சந்தேகம் இருக்கா? 100 முத்துக்கள் ஒரே மாதிரி தானே இருக்குது, ஒரே சிம் கார்டு தான், 100 சிம் கார்டு மாதிரி தெரியுது உங்களுக்கு. அது புரியுதா? மாதுளம்பழம் புரிஞ்சிச்சுல? துர்லபம் பிராப்பிய மானுஷ்யம், மானுடம் அரியது, பெறுவதற்கு அரியது. தத்ராப்பி நரவிக்கிரமம், அதுலேயும் மனிதனாக பிறக்கிறது.
அதாவது ஆணாக பிறக்கிறது. என்ன ஆணாக பிறக்கிறதுன்னா அவங்களுக்கு இந்த தவம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பெண்களுக்கு தவம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் சொசைட்டி அங்கீகரிக்கிறது இல்லை. அப்பா அம்மாவே அங்கீகரிக்க மாட்டாங்க. தவம் பண்ணுறேன்னா ஒத்துக்க மாட்டாங்க. படிக்க போகிறேன்னா படிக்கக்கூடாதுன்னுவாங்க. அந்த காலத்தில் நிறைய கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க. அதனால் இவங்களை விட இவங்க ஆணாக பிறக்கிறது. எங்கே வேணாலும் அவன் கோவணத்தோடு எங்கே வேணாலும் மரத்தடியில் படுத்து கிடப்பான். சொசைட்டி விடுமா? பெண்கள் அப்படி விட முடியுமா? விடுவாங்களா? சொசைட்டி விடுமா? அதனால் கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கிறதுனால மானுடமாக பிறக்கிறது அரிது. தத்ராப்பி நர விக்கிரகம், அதை விட ஆணாக பிறக்கிறது அதிசயம். அதில் பிராமணியம், அதில் பிரம்மத்தை தேடக்கூடிய அந்த முமுட்சுத்தன்மை வர்றது கோடான கோடி விஷயம். நான் சொல்ல, பிரம்மத்தை தேடுபவன், பிரம்மத்தை தேடிக்கொண்டிருப்பவன், பிரம்மத்தை தேடியவன், 3 பேருமே பிராமணன் தான். அந்த பிரம்மண்யம் முமுட்சுத்தன்மை வர்றது. இறைவனை தேடணும், இறை சொரூபத்துக்குள்ளே நுழையணுங்கிற புத்தி எல்லாருக்கும் வராது. அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கு. அதை நீங்கள் முதல்ல அங்கீகரிங்க. அடியேன் அங்கீகரிச்சுட்டேன், நீங்களும் அதை ஒத்துக்குங்க. மகாவிஷ்ணுர் வேதாந்த சிரவணாதினா, மகாவிஷ்ணு ஆகிய நான் வேதாந்த சிரவணம் பண்ணுன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதெல்லாம் அந்த வைணவர்கள் கேட்கணும். இதெல்லாம் படிக்க மாட்டாங்க. படித்தாலும் அப்படியே கண்ணை முடிக்குவாங்க போல இருக்கு. வேதாந்தம் படிக்கன்னு சொல்கிறார் பாருங்கள். என்ன சொல்கிறாரு? மகாவிஷ்ணுர் வேதாந்த சிரவணாதீனாம். அரிய கருத்தெல்லாம் பேச போகிறார். இப்போ மகாவிஷ்ணு ஆகிய நான் வேதாந்த சிரவணம் பண்ண சொல்லுகிறேன் உன்னை. வேறு எங்கேயாவது சொல்லியிருக்கா? சொல்லுங்க. இதைப்படி அதைப்படி சொல்லிச்சா? மகாவிஷ்ணு தெளிவு. ஏன்னா புத்தி தத்துவம் அவர், உயிர் தத்துவம், சித்து தத்துவம் அவர், உணர்வு தத்துவம். சத்து சிவம்னா சித்து, நர நர நாராயணன், சங்கர நாராயணன். எத்தனை நிறைய வயதில் 2 பேரும் சேர்ந்து வருவாங்களே. ஹரிஹரன். ஒன்று சிவம், ஒன்று சக்தி. புரியுதா? இந்த 2 தத்துவம் தான் உலகை ஆளுது. 2 தத்துவம் தாங்க உலகை ஆளுது. ஜாபால உபனிஷத்து ருத்ர ஜாபாலவா பிருகத் ஜாபால உபனிஷத்தில் காலாக்னி ருத்ரகிட்ட மகாவிஷ்ணு போய் கேட்குறார், இந்த விபூதியுடைய மகத்துவத்தையெல்லாம் சொல்லணும். முக்தி தரும்பார். முதல்ல முக்தி தருன்னுவார். உடம்புல பூசிக்கோ, கொஞ்சம் வாயில் போட்டுக்கோம்பார். மகாவிஷ்ணுவா இவர் சொல்லுவார். அவர் நான் முதல்ல இந்த பஸ்ம குளியல் போட்டுக்கிறேன், விபூதி பட்டையெல்லாம் போட்டு 32 இடத்துல பட்டை போடணும், போட்டுக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் ஒரு ட்ராப் எடுத்து வாய்க்குள்ளே போட்டுக்கிறேன். நான் ஒரு பிரார்த்தனை அப்படின்னு கேட்குறாரு. என்ன பிரார்த்தனைன்னு கேட்டால், உன்னுடைய திருவடியில் என் வாழ்நாள் ஃபுல்லாக பக்தி செய்யணும் அப்படின்னு எனக்கு வரம் கொடுன்னு கேட்குறாரு மகாவிஷ்ணு. ஜாபால ருத்ர ஜாபால உபநிஷத்து 4வது அத்தியாயம், 6வது அத்தியாயம், மந்திரம் 15வது மந்திரம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தேன், அந்த மந்திரங்கள்லாம் பார்த்தேன். ஏன்னா விசாரத்துக்கு இதெல்லாம் எடுக்க முடியாது. விசாரத்துக்குள்ள மந்திரங்களெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டே வரேன். பலவிதமான டைட்டிலில் செலக்ட் பண்ணிட்டு வரேன். நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுக்கணுன்னு ஆசைப்படுறேன். எளிமைப்படுத்தி பாமரருக்கு புரிகிற மாதிரி, வேதாந்தம் பாமரருக்கு புரிகிற மாதிரி ஒரு பெஸ்ட்டை கொடுக்கணுன்னு ஒரு முயற்சி பண்ண ஒரே ஒரு முயற்சி தான் இதுவே. ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் முயற்சியாக இருக்கணும், ரொம்ப எளிமையான முயற்சியாக இருக்கணும், ரொம்ப தத்துவமசி பிரசித்தி பெறக்கூடிய முயற்சியாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். பார்க்கலாம். சொல்லி தான் செய்கிறது பழக்கம். அதில் இது வருது, உன்னுடைய திருவடியில் பக்தி வேணும்னு எனக்கு வரம் கொடுன்னு கேட்குற மகாவிஷ்ணு. போதுமா? நிறைய கருத்துக்கள் இருக்குது அதில். நம்ம அது என்னது வீரேந்திர சிங்கா, அது என்ன சிங்கு சொன்னால் பீம்சிங்குடைய பாஷ்யத்தில் அதில் நம்ம பார்க்கல. இன்னொரு 100 வருஷம் பழமையான ஒரு புத்தகம் கிடச்சின்னா அதை பார்த்தோம். அதில் நிறையா சொதப்பல் இருந்துச்சு. நம்ம தத்துவமசி பேசும்போது அதெல்லாம் பீம்சிங்கனுடைய
பாஷ்யத்தை நம்ம இங்கே பேசுவோம், கவலைப்படாது. மந்திரங்களோட பாஷ்யத்தையும் நம்ம பேசணும்னு முடிவு பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். இப்போது இந்த மகாவிஷ்ணு வேதாந்த சிரவணம் பண்ணுங்க சொல்கிறாரு. அங்கே ஸ்வதர்மம் ஃபாலோ ஃபாலோ பண்ண சொன்னார்ல, அங்கே சிஷ்யனாக இருக்கும்போது ஸ்வதர்மம் ஃபாலோ பண்ண சொன்னார், தவம் பண்ண சொன்னார், குரு சேவை பண்ண சொன்னார். இங்கே அதிவர்ணாசிரம ரூபம் சச்சிதானந்த லக்ஷணம். நான் அதிவர்ணாசிரம ரூபம் சச்சிதானந்த லக்ஷணமாக இருக்கிறேன். இந்த வர்ணாசிரமத்தை எல்லாம் கடந்து சச்சிதானந்த ஸ்வரூபமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, யோனா ஜானாதி. அப்போ நீங்கள் இந்த ஆசிரமம் இருக்குல்ல, ஆசிரமம் ஒரு வாகனம், அது ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகுது. அதுலேயே நிற்கக்கூடாது, அதுலேயே முடங்கிடக்கூடாது, அதை கடந்து வரணும் அப்படின்னு அறிவாயாக. அதை கடக்காமல் அங்கேயே இருந்தீங்கன்னா வேதாந்தம் வரமாட்டீங்க. அதுக்காக அவர் வேதாந்தம் வான்னு சொல்கிறார். வேதாந்தம் வந்தேன்னா அதி வர்ணாசிரமத்தை எல்லாம் கடந்து வா. இப்போ நிறைய பேருக்கு வர்ணாசிரமத்தை கடக்கிறதுக்கு மனம் இல்லை, அதனால் அங்கேயே லாக் ஆகியிருக்காங்க. அதிவர்ணாசிரம ரூபம் சச்சிதானந்த லக்ஷணம் நான். யோன ஜானாதி, யார் இப்படி அறியலையோ ஸோ அவித்வான், அவன் மூடன். ஆசிரமத்தை கடந்து வரணும், அத்தியாசிரமத்தை கடந்து வரணும். பாமன் சுவாமிகள் என்ன புக்கு இது, தகராலய ரகசியத்தில் அத்தியாசிரமம்னு பயன்படுத்துவார். ஆசிரமம் அவங்களுக்கெல்லாம், ஞானிகளுக்கு ஆசிரமெல்லாம் கிடையாது, கடந்துருவாங்க. நியமங்கள்லாம் கிடையாது, கர்மா இருக்காது, தர்மம் இருக்காது, எல்லாம் கடந்து நிற்பாங்க. ஸ்வரூபமாக இருக்காங்க, பிரம்மஸ்வரூபமாக இருப்பாங்க. அதனால் அதிவர்ணாசிரமம் நான்கையும் கடப்பது கட்டாயம். அப்படி கடந்து சச்சிதானந்த லட்சணமான என்னை அடைவாயாக. யோன ஜானாதி, யார் இப்படி கடந்து வர அறியவில்லையோ ஷோ அவித்வான், அவன் மூடன், வித்வான் அல்ல. கதா முக்தி பவிஷ்யத்தி, அவனுக்கு எப்படி முக்தி ஏற்படும்? அவனுக்கு முக்தி கிடையாத. ஆசிரம தர்மத்திலே நீ இருந்தீன்னா, கர்மகாண்டத்திலே இருந்தீன்னா ஞான காண்டத்துக்கு வர முடியாது. உனக்கு எப்படி முக்தி கிடைக்கும்னு கேட்குறார். எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். வர்ணாசிரமம் தேவை, ஆனால் அதை கடந்து வரணும்னு சொல்கிறார். புரியுதா? தேவையில்லைன்னு சொல்லலை, கடக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ரெண்டுத்தையுமே சொல்கிறார். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் உன் காலில் நீ நிற்கிற வரைக்கும் ஒரு படிப்பு, ஒரு வேலை, ஒரு அந்தஸ்து வந்துட்ட, வீடு மனைவி மக்கள் ஆகிட்டாங்க, அப்புறம் நீ சுதந்திரமாக இருக்கலாம். அதுக்கு முன்னாடியே நான் சுதந்திரம்னா ஆபத்து. அது வரைக்கும் என்னது, வர்ணாசிரம தர்மம் அவசியம். அதுக்கப்புறம் அதை கடந்து வேதாந்த சிரவணம் வாய் விட்டு சொல்கிறார். வேதாந்த சிரவணம் எந்த பரம்பரை சொல்லுவாங்க? ஆச்சரியம். இது வரைக்கும் எந்த உபநிஷத்துலையும் சொல்லலை, ரிஷிகள் தான் சொல்லுவாங்க. வேதாந்தம் படி குரு சேவா பண்ணு, சிரவணம் பண்ணுன்னு பரம்பொருளே சொல்கிறார். வேதாந்த சிரவணம் பண்ணுன்னு. இதெல்லாம் யார் படிக்கணும்? கடைப்பிடிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்கல்ல, கொள்கையிலே நிற்கிறாங்க. இது சத்தியம், இவர் சொல்கிறது சத்தியம். கடந்து வா அப்படின்னு சொல்கிறார். கர்மத்தை விட்டு ஞானத்துக்கு வா, கர்மகாண்டத்தை விட்டு ஞான காண்டத்துக்கு வாங்கிறார். ஆசிரமங்களை கடந்து அத்தியாசிரமமாக மாறு சொல்கிறார். அப்படி இல்லைன்னா உனக்கு முக்தி கிடையாது போ அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதெல்லாம் நமக்கு தெரியணும். வர்ணாசிரமம் ஒரு காலகட்டத்தில் அவசியம் இல்லைன்னு அவர் சொல்கிறாருங்கிறது இந்த தப்பாக பிரச்சாரம் பண்ணுறாங்கல்ல, அவங்க இதெல்லாம் கேட்கணும் இல்லையா? இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும். எதுக்கு எடுத்தாலும் பொழுது அன்றைக்கி வர்ணாசிரம தர்மம்னு தப்பாக பிரச்சாரம் பண்ணின்னு இருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறார் பெருமாளே? கடந்து வாங்குறார். இல்லைன்னா உனக்கு முக்தி கிடையாதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பிட்டு மட்டும் எடுத்துக்கிறாங்க, முன்னாடி விட்டுறாங்க, பின்னாடி விட்டுக்கிறாங்க, நடுவில் ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு அதுதான் வேதம் சொல்லுது. பூரணமாக படித்ததுன்னு தெரியும். 23 மந்திரம் கடந்து வந்திருக்கோம். இங்கே வருது அந்த வாக்கியம். சரி, அப்புறம் சுகத்தை பற்றி பேசுகிறார். அகமேவ சுகம், ஆத்மனஸ்து காமாய
சர்வம் பிரியம் பவதி. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தான் ஆத்மாவுக்கு பிரியமானதை மட்டுமே செய்வார்கள். தன்னுடைய ஆத்மாவுக்கு பிரியமானது மட்டுமே செய்வார்கள். அப்படிங்கிற ஒரு அறிவு இருந்தால் அவங்கள்ட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. அதுக்காக அது சொல்லுது. அது இந்த உலகத்தில் நடக்கிறவன் எல்லாரும் உனக்காக நான் வாழ்கிறேன், எனக்காக நீ வாழ், நீ இன்றி நாளில்லை, நான் இல்லை அப்படிலாம் டைலாக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்போது இருக்கும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், 1 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறமா எங்கே போனேன், எங்கே வந்தேன், என்ன பண்ணேன், நான் என்ன சொன்னேன், நீ என்ன செய்கிற, உப்புமாவை பண்ணி வச்சுருக்க, நீ இட்லியை கேட்டால் உப்புமா பண்ணி கொடுக்குற, நடக்குதா இல்லையா? அதெல்லாம் எதுக்குன்னா இவங்களால் அவங்களுக்கு சுகம், அவங்களால இவங்களுக்கு சுகம். சுகங்கிறது டெம்பரவரி, ஆனந்தங்கிறது அன்பில் இருக்குது. அன்புனா எல்லார் மீதும் அன்பு, உன் மீதும் அன்பு, எல்லார் மீதும் அன்பு. கண்டிஷனல், அன்கண்டிஷனல், எந்த கண்டிஷனும் போடக்கூடாது. அதுதாங்க அன்பு. நான் இதை செய்கிறேன், நீ அதை செய். நான் அதை செய்யலைன்னா நான் இதை செய்ய மாட்டேன். நீயே போட்டு சாப்பிடு, தண்ணி நீயே குடி, தண்ணி இல்லையா போய் பிடிச்சிட்டு வா, போ போய் கடையில் போய் வாங்கிட்டு வா, போ. வரியா அங்கேருந்து லேட்டாக வரிய, ஒரு தண்ணி கேன் தூக்கிட்டு வரக்கூடாது, கடை இல்லை, ஏன் அவ்வளோ லேட்டாக வர? காமெடிலாம் நடக்குதா இல்லையாப்பா? இதெல்லாம் சீரியலில் சொல்ல மாட்டானா? இதெல்லாம் சொல்ல மாட்டான். அதனால் நாம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாதுங்கிற அறிவு இருக்கணும். அதுதான் இங்கே புரிதல். ஞானங்கிறது என்ன தெரியுமா? அவங்கவுங்க அவங்களுடைய பிரியத்துக்கு படி வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அது சுபாவப்படி அறிவு இருந்தால் அன்பு இருக்கும். அறிவு இருந்தால் கண்டிப்பாக அன்பு இருக்கும். அறிவு இருந்தால் கண்டிப்பாக அன்பு இருக்கும். அறிவு இல்லைன்னா அன்பு இருக்காது. அவங்கவுங்க இஷ்டப்படி தான் நடப்பாங்க. அதுதான் சுபாவம். அறிவு இருந்தால் பாவம், இறைநிலை. அறிவு இல்லைன்னா சுபாவம். மாடு, எரும மாடு, பசு மாடு, கழுதை, பன்னி, அதெல்லாம் அந்த மிருக நிலையில் வருது. ஆடு மாடு. அப்புறம் இல்லாத இடத்துல தேடினா அபாவம், அது ஜெகத்து. இப்போ நீ பாவமா, சுபாவமா, அபாவமா? நீ எங்கே இருக்க? நிச்சயமாக அறிவில்லை, அதனால் நீ பாவம் கிடையாது. நீ ஜகத்தில் தான் நிற்ப, அதனால் நீ அபாவம். அது பின்னாடியே போகிற, அது உன் சுபாவம். இது புரியுதா? எல்லாம் ஒருத்தவங்க அடக்கி ஆளணும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் அன்பு இருந்தால் இதெல்லாம் இருக்காது. தவறே செஞ்சாலும் அது ஏற்றுக்கும். அதான் அன்கண்டிஷன். கண்டிஷன் போடாது. இங்கே போகாத, அங்கே வராத, அதை பண்ணாத, இதை பண்ணாத. ஐயோயோ, பெரிய கொடுமை அது, தாங்க முடியாத கொடுமை. கொடுமையிலையும் கொடுமை. திருமணமாகி 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து டைவர்ஸ் இருக்கிறோம். போதுமா? நாங்கள் அன்பாக பிரிகிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் எங்கெங்கே ரோட்டை நாங்களே பார்த்துக்கிறோம். குழந்தை தெருவில் நின்னா பரவாயில்லை, எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. சொல்கிறானா இல்லையா? நடக்குதா இல்லையா? இல்லை, பார்த்தது கிடையாது. அகமேவ சுகம் சொல்லிட்டார். என்ன சொல்ற? நான் தான் சுகம். இப்போ சுகம் எங்கே இருக்கு? இது ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விசாரம். நான் தான் சுகம் சொல்கிறார். அகமேவ சுகம். நான் சுகம்னு சொல்லலை, நான் மட்டுமே சுகம். என்னிடத்துல தான் சுகம் இருக்கு. அகமேவ சுகம் ந அந்நியத், வேறு எங்கும் இல்லை சுகம். இப்போ லட்டு சாப்பிட்றீங்க, சுகம் லட்டுக்கு இருக்கா, உங்களுக்கு இருக்கா? பால்கோவா சாப்பிட்றீங்க,
சுகம் பால்கோவாக்கு இருக்கா, உங்களுக்கு இருக்கா? சோலாபூரி சாப்பிட்றீங்க, என்றைக்கோ ஒரு நாள் கொடுக்குறான் வச்சுங்க, சாப்பிட்றீங்க. சோலாபூரிக்கு சுகம் இருக்கா, உங்களுக்கு சுகம் இருக்கா? இப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னு தெரியுதா? இப்போ பிரச்சனை எங்கே இருக்கா? சுகம் ஒரு இடத்துல தான் இருக்குது. ஆனால் நீ எங்கே தேடுற? சோலாபூரியில் தேடுற, பால்கோவாவில் தேடுற, இட்லியில் தேடுற, மெனு எடுத்துடுமாங்கிற. இப்போ இதெல்லாம் இவருக்கு ஞாபகம் மறந்தியா? அதனால் மெனுவை பார்த்து இவருக்கு ஞாபகப்படுத்திக்கிறாராம். ஞாபகப்படுத்திக்கிட்டு அப்படின்னா அது என்னது, ஃபாஸ்ட் ரைஸாக ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஒன்று இருக்க, அது லேட்டாக தான் வரும் எப்போதும். இவன் போய் ஆர்டர் பண்ண பிற்பாடு அவன் அரிசி வாங்க போவான் கடைக்கு, காய்கறி வாங்க போவான் தோப்புக்கு. ஐயோ கொடுமை. அகமேவ சுகம் நான் அந்நியத்து, வேறு எங்கும் இல்லை. எது அந்நியத் சென்னை சென்னை தத் சுகம் நைவ சுகம். எது அந்நியத், ஒருவேளை ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது சுகம் இல்லை. நான் மட்டுமே சுகம், என்னை தவிர சுகம் எதுவும் இல்லை. ஏதாவது இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது சுகம் இல்லை. எப்படி வாக்கு போடுது பார்த்தீங்களா? அப்போ சுகம் எங்கே இருக்கு? உனக்குள்ளே இருக்கு. நீ எங்கே தேடுற? வெளியில் தேடுற. ஏன் உள்ளே தேட தெரியல? ஏன்? அறிவே இல்லை, புண்ணியம் இல்லை, குரு இல்லை, ஈஸ்வர கிருப்பா இல்லை. ஆனால் ரொம்ப கொடுமையிலையும் கொடுமை, பிரம்மஞானம் இருக்கிறவன் தான் சுகியான் சொல்லுது. பிரம்மஞானம் இல்லை, அஞ்ஞானம் துக்கி. ரெண்டே வார்த்தை தான் பின்னாடி வருது. ரொம்ப அற்புதமான, என் உயிரை தொட்ட நம்ம வாக்கியமாக வருது, பின்னாடி வருது. சுகி துக்கி. பிரம்மஞானம் இருக்கா, அறிவு இருக்கா, நீ சுகி. இந்த சமுதாயத்தில் நீ சுகமாக வாழலாம். அறிவு இல்லையா, நீ துக்கி தான். நீ எங்கே போனாலும் துக்கமாக தான் இருப்ப. உனக்கு எல்லா பொருள் இருந்தாலும் நீ துக்கமாக தான் இருப்ப. போதுமா? அது சொல்லுது அகமேவ சுகம், நான் மட்டுமே சுகம். நான் அந்நியத், வேறு எதுவும் இல்லை, வேறு எங்கும் சுகம் இல்லை. எது இருக்கிற நைவ சுகத்தத் சுகம். அப்படி ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது சுகம் அல்ல. அமதர்த்தம் நாஹி பிரியோ மதர்த்தம் ந சுதக பிரியம். எனக்கு சுதக, எனக்கு பிரியம் இல்லாதது யாருக்கும் பிரியம் இல்லாதது. ஆத்மாவுக்கு பிரியமானது தான் எல்லாருக்கும் பிரியமானது. ஆத்மாவுக்கு பிரியம் இல்லை, யாருக்கும் பிரியம் இருக்காது. அதாவது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு தான் மக்கள் தீர்ப்பு. நம்ம சொல்லுவோம் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிறோம். எல்லார் மைண்ட்லேயும் ஒரே தலைவரை செலக்ட் பண்ணுறாங்கல்ல, நடக்குதில்ல. நம்ம நினைக்கிறோம் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஆனால் மகேஷனுடைய சங்கல்பத்தை தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க, செயல்படுத்துகிறாங்க. அது தெரியுமா அவங்களுக்கு? ஒரு ஒரு இது விடுங்க, அரசியல் விடுங்க, ஒரு இது எடுத்துங்க, ஒரு கிரிக்கெட் எடுத்துங்க. இது ஜெயிக்கும், எப்படி ஜெயிக்கும் தோக்குமா இதை சொல்ல முடியுதா? ஆனால் ஆல்ரெடி அது பிளான்டு தான், ப்ரீ பிளான்டு தான். எந்த எல்லா ஆட்டமும் ஆட விட்டு கடைசியில் இவன் ஜெயிச்சிருவான். ஒருத்தன் நல்லா என்டர்டெயின் பண்ணுவான், அவனுக்கு ஒன்றும் கிடையாது. புரியுதா? அப்போது அதனுடைய உழைப்பு இன்னொரு இடத்துல வெவ்வேறு. பொதுவாக நல்லா புரிஞ்சுங்க. இந்த தவம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், இந்த ஞானத்தை தவிர, ஞானம் உடனே பலன் கொடுக்கக்கூடியது. ஞானத்தை தவிர நீங்கள் பூஜையோ தானமோ தர்மமோ அதனுடைய பலன் இந்த ஜென்மாவுக்கு அல்ல, வரக்கூடிய ஜென்மாவுக்கு. அது நல்லா புரிஞ்சுக்குங்க. எனக்கு நான் இவ்வளோ பண்ணேன், அவ்வளோ பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லாதீங்க. அப்படி எதிர்பார்க்கவும் பார்க்காதீங்க. அது ஒரு சர்க்கிள். அது சொல்லி புரியணும். கர்மா தியரி சொன்னால் தான் அது புரியும். ஞானம் அப்படி இல்லை. ஞானம் கேட்டோடனே வேலை செய்யும். ஞானம் உடனே பலன் கொடுக்கும் கையில், அந்த செகண்ட். இப்போ நீங்கள் உக்காந்துருக்கீங்க, நேற்றை விட இன்றைக்கி உங்களுடைய நிலை வேறு. ஆமாம், அறிவு தான் அங்கே சிறப்பு. சதா உயர்வு, சதா ப்ராக்ரஸ், சதா வெளிச்சம். அதனால் நான் தானம் பண்ண தர்மம் பண்ண எனக்கு இப்படி நடக்குது அப்படி கிடையாது. பிராரப்தத்தை நீ நடத்தணும். நீங்கள் கேட்குறாங்களே எதுக்கு பிறக்கணும்னு, சுகபோகத்தை அனுபவிக்கிறதுக்கு. சுகமோ துக்கமோ நீ அனுபவிக்கணும், அதுக்காக தான் பிறக்கிற, அதுக்கு தான் பிராரப்தம்.
அதில் உனக்கு அறிவு இருந்தால் தப்பிச்சுக்கிற, அறிவு இல்லைன்னா துக்கப்படுற. அதுமாதிரி தான தர்மம் வரக்கூடிய ஜென்மாவுக்கு அந்த சர்க்கிளில் மேலே ஏறி இறங்கணும். அதனால் நான் அவ்வளோ பண்ணால் நான் இப்போ அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ செய்யக்கூடிய இப்போ அடியாலாம் தொண்டு செய்கிற 30 ஆண்டுகள்லாம் நிஷ்காமியம். நிஷ்காமியம். இப்போ இந்த வேத விசாரம் கிட்டத்தட்ட ஒரு 95% நிஷ்காமியம்தான். தமிழ்நாடு ஃபுல்லாக பிரம்மஞானம் பரவணும்னு நினைக்கிறோன்னா நிஷ்காமியம். பூரணமாக 100% நிஷ்காமியம். இது புரியுதா? என்ன காரணம்? அது பலன் வருது வரலை, என்னுடைய சுபாவையா. இந்த உலகம் நமக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு, பஞ்சபூதங்கள் நமக்கு உடம்பு கொடுத்துருக்கு, இறைவன் உயிரை கொடுத்துருக்கான். அவனுடைய மக்கள் இந்த பிரம்மஞானத்தினால் மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னா அதில் நாம் ஒரு சின்னதாக ஒரு எறும்பு மாதிரி செயல்படுறோம், அவ்வளோதான் விஷயம். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஆனால் செய்யக்கூடிய வேலையாக மிக சிரத்தையாக பக்தியாக செய்யணும். பகவத்கீதையில் அப்படி ஒருத்தன் யாராவது செய்கிறான்னா அவன் யோகின்னு சொல்லுது. 6வது சாப்டரில் 1வது மந்திரம். 6வது சாப்டரில் 1வது மந்திரம். யார் ஒருத்தவன் பக்தியினால் பரோபகார்த்தத்தினால தொண்டு செய்து வரான்னா அவன் யோகி அப்படின்னு சொல்லுது. அதனுடைய பலன் பின்னாடி உண்டு, அப்போ கிடையாது. நீ போடுறதெல்லாம் ஃபிக்சடு தான். புரியுதா? ஆனால் ஞானம் அப்படி இல்லை. இப்பயும் சரி, எல்லா அக்கௌண்ட்டும் அது சேவிங் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு, ஃபிக்ஸட் டெபாசிட்டு எல்லாமே ஞானத்துக்கு பொருந்தும். எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், உடனே பலன் கொடுக்கும். அதனால் அமதர்த்தம் நாஹி பிரியோ மதர்த்தம் ந சுத பிரியம். எனக்கு பிரியம் இல்லாதது எவருக்கும் பிரியமாகாது. முக்கியமான லைனுக்கு வருது. பர பிரேமாஸ்பதயா மான பூவமகம் சதா நான் சதா பரப்பிரேமம். என்னவோ சொல்லுவாங்களே அது, ஐ எம் த சீட் ஆஃப் சுப்ரீம் லவ் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இந்த சுப்ரீம் லவ், அன்கண்டிஷனல் லவ், அன்பு ஸ்வரூபமாக இருக்கிறேன், அன்பு ஸ்வரூபத்தில் அமர்ந்திருக்கிறேன், அன்பாய் இருக்கிறேன். அது எப்படி சொல்லுது? பரப்பிரேம அஸ்பதாதயா மான பூம அகம் சதா ந சதா. என்னுடைய பார்வையில், என்னுடைய கருத்தில் அன்பை போல மேலானது வேறு எதுவும் இல்லை. பிறர் மீது அன்பை போல, அன்பு வைப்பதைப் போல, அன்பு செலுத்துவதைப் போல வேறு மேலானது எதுவும் இல்லை எனது பார்வையில். அப்போ என்ன அர்த்தம்னா, அன்பே சிவன்னு சொல்ல வர்றார். நானே அன்பு சொரூபங்கிறாருன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? என் மீது தான் அன்பு உக்காந்துருக்கு, அன்பு மீது தான் நான் உட்காந்துருக்கேன். பூயா சமிதி யோ திருஷ்டா சோ அகம் விஷ்ணுர் முனீஸ்வர். யார் இதை அறிகிறார்களோ, நான் அன்பு ஸ்வரூபம் என்பதை யார் அறிகிறார்களோ, சோ அவன் அகம் விஷ்ணுர் முனீஸ்வரக, என்னை போன்று விஷ்ணுவாகிறான், முனீஸ்வரனாகிறான், மௌனிகளுடைய ஈசனாகிறான், தலைவனாகிறான். ந பிரகாஷோ. இப்போ ஆத்மனஸ்து காமாய, ஆத்மாவுடைய பிரியத்துக்கு தகுந்து தான் எல்லாமே நடக்குதுன்னு சொன்னதுனால அப்போ ஈஸ்வரனுடைய சங்கல்பம் தான் எல்லாரையும் நடத்துகிறோம். அது புரியுதா? எனக்கு பிரியமானதாக எல்லாருக்கும் பிரியமானதாக இருக்கும். எனக்கு பிடிக்கலைன்னா யாருக்கும் பிடிக்காது. பரம்பொருடைய செயல்பாடு பார்த்தீங்களா? அப்போ கரெக்டாக அவர் என்ன பண்ணுறாரு? அவர் சங்கல்பப்படி தான் எல்லாம் நடக்குது. அவனென்றே ஓரணுவும் அசையாது. இந்தந்த வேலையை இவன் செய்யணும்னு ஒரு பாட்டு இருக்குது. இவன் தானே இவன் பொருட்டு இன்னும் ஒரு காரியத்தை ஒப்படைக்கிறத பற்றி, வேலையை ஒப்படைக்கிறத பொறுத்து என்றாய்ந்து இவன் கண் விடல்னு ஒரு பாட்டு இருக்குது, திருக்குறள். ஞாபகத்துக்கு வரல, 2-3 பாட்டு இருக்குது. அதில் ஒரு பாட்டு இந்த பாட்டு திருக்குறள்.
இவன்கிட்ட இவன் செய்வாங்கிறத தெரிஞ்சு இவன்கிட்ட இந்த வேலையை ஒப்படைக்கணும். அவன் அந்த வேலையை மிகச்சரியாக செய்வான்னு தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா வேலைகளும் இறைவன் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டேலண்ட்டை கொடுத்து அந்தந்த வேலையை செய்ய வைக்கிறார். உலகம் இயங்கணும் இல்லையா, தொடர்ந்து இயங்கணும் இல்லையா, முடங்கி கிடக்கக்கூடாது இல்லையா. அப்போ நமக்கு கொடுத்துருக்க வேலையை நம்ம என்ன பண்ணணும், தலைமையில வச்சு செய்யணும். பக்தியா, சிரதையா, தீர்க்க கால, நிரந்தரியா, தபஷா, பிரம்மச்சரி அப்படி செய்யணும். செய்து பார். இங்கே தவம் பண்ணும்போது எந்த உற்சாகமும் கிடைக்காது, எந்த சப்போர்ட்டும் கிடைக்காது, எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. குரு இருந்தால் சொல்லுவாங்க, இப்படி இப்படி இருக்கும்பா, கடவுள் சோதிப்பார், கைவிட மாட்டார், நீ பயணம் செய்ப்பா, அப்படி தான் இருக்கும். ட்ரையாக இருக்கும், லைஃப் ட்ரையாக இருக்கும், ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, ப்ராக்ரெசிவாக இருக்க. எந்த செகண்டு எங்கே கொண்டு உட்கார வைப்பாருன்னு சொல்ல முடியாது. தவந்தாங்க உயர்வான வாழ்க்கை தரும். என்ன சொல்கிறாரு, முனீஸ்வரனாகிற முனிவர்களுக்கெல்லாம் ஈசனாகிறாய். நான் அன்பு சொரூபம் என்று அறிந்த ந பிரகாஷோ அகம் இதி. இது வரைக்கும் இருக்கட்டும். இந்த 25வது மந்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி. நாளைக்கு 26 பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு. குருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருவாய் அருள்வாய் குகனே வெற்றியே